தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயிலர் திரைப்படத்துடைய வெற்றிக்கு பிறகு அவருடைய மகளான ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோடைய டைரக்ஷன்ல லால் சலாம் படத்துல சிறப்பு தோற்றத்தில் நடிச்சிருப்பாரு. ஆனா லால் சலாம் படம் மிகப்பெரிய ஒரு தோல்வி படமா அமைஞ்சிச்சு. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் டைரக்டர் ஞானவேல் ராஜா இயக்கத்துல வேட்டையன் படத்தை நடிச்சு முடிச்சிட்டு டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் படமான கூலி படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. கூலி படத்துடைய ஷூட்டிங்கை முடிச்சிட்டு அடுத்து ஜெயிலர் 2 படத்துல நடிக்க போறதா ஒரு தகவல் வெளியாயிருக்கு. நெல்சன் திரிகுமார் இயக்கத்துல சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல அனிருத் அவர்களுடைய இசையில வெளியான ஜெயிலர் திரைப்படம் 650 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் சாதனை படிச்சு சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிச்சு. அப்பவே முடிவு பண்ணிட்டாரா நெல்சன் அவர்கள் ஜெயிலர் 2ஆம் பாகம் எடுக்கலாம்னு. தகவலை ரஜினி சார் கிட்ட சொன்ன உடனே அவரும் ஓகே சொல்லிட்டாரா. அதற்கான கதையை நெல்சன் அவர்கள் இப்போ ரெடியும் பண்ணிட்டாரா. ஜெயிலர் 2ஆம் பாகம் மிகப்பெரிய பட்ஜெட்ல எடுக்க போறனால டைரக்டர் நெல்சன் அவர்கள் அவருடைய சம்பளத்தை உயர்த்திருக்காராம். 60 கோடி ரூபான்னு சம்பளம் கேட்டிருக்கதா ஒரு தகவலும் வெளியாயிருக்கு. இந்த மாதிரியான சூப்பரான சினிமா செய்திகளை உடனுக்குடனே நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நீங்க வைமையோலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அடுத்த ஒரு சூப்பரான சினிமா அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.